அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் சனிக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய தேய்பிறை அஷ்டமி, அதாவது சனி மகா தேய்பிறை அஷ்டமிங்க. ரொம்பவும் ஒரு சிறப்பு வாய்ந்த நாடு. இன்றைய தினம் கால பைரவரை வணங்கக்கூடிய வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கின்றது. அனைவருமே இந்த சனி மகா தேய்பிறை அஷ்டமியோடு இன்றைய தினம் கால பைரவரை வணங்குவது வழிபாடு செய்வது குடும்பத்திற்கே ரொம்பவும் நல்லதுங்க. பொதுவாகவே நம்முடைய சக்திக்கு மீறி கடவுள் எப்போதுமே நமக்கு கஷ்டங்களை கொடுக்க மாட்டார் என்று சொல்வாங்க. ஆனா இன்றைய தினம், இன்றைய நாள்ல, இன்றைய காலகட்டத்துல, இன்றைய சூழ்நிலையில வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே மனிதர்களால தாங்க முடியாத அளவுக்கு அதிகமாகத்தான் இருக்கின்றது. இதுதான் கலியுகம் போலங்க. இந்த கலியுகத்துல பைரவரது பாதங்களை நம்ம இறுக்கி பற்றிக்கோங்க. அப்படி நம்ம பைரவரை இறுக்கி பற்றி கொண்டு வழிபாடு செய்வதால காலத்தால் கொடுக்கப்படக்கூடிய தாங்க முடியாத கஷ்டங்கள் எல்லாமே உங்களை விட்டு முழுவதுமாகவே விலகி செல்லுங்க. அதிலும் இன்று கால பைரவருக்கு மிகவும் உகந்த சக்தி வாய்ந்த தேய்பிறை அஷ்டமி திதி சனிக்கிழமை இன்றைய தினம் வந்திருக்கின்றதுங்க. இந்த அஷ்டமி திதி வந்திருப்பது ஒரு ரெட்டிப்பு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய இன்றைய நாளுங்க. இந்த அஷ்டமி திதியை சனி மகா அஷ்டமி திதி என்றும் சொல்லுவாங்க. இந்த சனி பகவானுக்கு குருவாக இருப்பவர் தான் இந்த கால பைரவர். ஆகவே இந்த சனி தோஷம் உள்ளவர்கள், ஏழரை சனி நடப்பவர்கள் எல்லாம் இன்றைய தினம் கட்டாயமாக கால பைரவரை வழிபாடு செய்யணுங்க. பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பதிவுக்குள்ள போகலாம். ஜாதக கட்டத்துல ஏழரை சனி நடப்பவர்கள் மட்டும் இந்த சனி மகா தேய்பிறை அஷ்டமியை வழிபாடு செய்யணும்னு கட்டாயம் இல்லைங்க. எல்லோருமே, அதாவது மூல நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம், மக நட்சத்திரம், கேது திசை நடப்பவங்க, கேது புத்தி நடப்பவர்கள் எல்லாமே இன்றைய தினம் கால பைரவரை வழிபாடு செய்வது அப்படி ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும். இவர்கள் மட்டும்தான் இன்று கால பைரவரை வழிபாடு செய்ய வேண்டும் என்று கட்டாயம்லாம் கிடையாதுங்க. எல்லோருமே இன்றைய தினம் கால பைரவரை வழிபாடு செய்யலாம். கண்கலங்க வைக்கும் கஷ்டம் அனைத்தும் உங்களை விட்டு நீங்கும். எதிரி தொல்லை முழுவதுமாக நீங்கும். கண் திருஷ்டி விலகும். எல்லா நன்மைகளும் உங்களை வந்து அடையுங்க. சரி, இந்த தேய்பிறை அஷ்டமியில இன்றைய தினத்துல என்ன பரிகாரம் செய்யலாம், என்ன பரிகாரம் சிறப்பாக செய்தால் நமக்கு எல்லா பலன்களும் கிடைக்கும் என்று பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் சிறப்பாக கால பைரவரை எப்படி வழிபாடு செய்யலாம், அதிலும் குறிப்பாக இந்த கடன் தொல்லையிலிருந்து வெளிவர வேண்டும் என்றால் கால பைரவரை இன்றைய தினம் எப்படி வழிபாடு செய்வது, என்ன பரிகாரம் செய்வது என்று பார்க்கலாம். பூஜை அறையில ஒரு விளக்கேற்றி வைத்து கால பைரவரை மனதார ஆத்மாத்மாக நினைத்து ஒரு வெற்றிலையில் 7 மிளகு வச்சிருங்க. ஒவ்வொரு மிளகாக வெற்றிலையில் வைக்கும்போது ஓம் கால பைரவரே துணை என்று சொல்லுங்க. இப்படி 7 முறையும் இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும். ஒவ்வொரு மிளகு வைக்கும் போதும் ஒவ்வொரு முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்க. 7 மிளகு, அதாவது 7 முறை இந்த மந்திரத்தை கண்டிப்பாக சொல்லணுங்க. இப்படி வழிபாடு செய்யும் போது இந்த மந்திரத்தை சொல்லி முடித்த பிறகு அந்த வெற்றிலையை வைத்திருக்கும் மிளகை சுருட்டி ஒரு நூல் போட்டு கட்டி உங்களோட உள்ளங்கையில் வைத்துக்கோங்க. பைரவரிடம் உங்களுடைய பிரார்த்தனையை வச்சிருங்க. ஒரே ஒரு பிரார்த்தனையாக இருக்கட்டுங்க. எதுவானாலும் எல்லா கஷ்டங்களையுமே நம்ம சொல்வதை விட இப்படி வழிபாடு செய்யும்போது நம்ம என்ன வேண்டி நம்ம கேட்கிறோமோ அதை ஒரே பிரார்த்தனையாக இருப்பது ரொம்பவும் நல்லதுங்க. அந்த வெற்றிலையை மூட்டையை ஒரு பூஜை அறையில ஒரு கிண்ணத்துல போட்டு வச்சிடுங்க. வழக்கம் போல ஒரு கற்பூர ஆரத்தி காண்பித்து உங்களுடைய பூஜை அறையை நிறைவு செய்து கொள்ளுங்க. வீட்டில் இருந்தபடியே இன்றைய தினம் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த வெற்றிலையானது 2 நாட்கள் கழித்து வாடிவிடும் இல்லையா, அதனால அதை திரும்பவும் புதிதாக வேறு ஒரு வெற்றிலையை எடுத்து அந்த வெற்றிலையை சுருட்டி திரும்பவும் மாற்றி வைத்துக் கொள்ளலாம். இப்படி தேய்பிறை அஷ்டமி திதி வருவதற்குள் நீங்கள் இந்த என்ன வேண்டுதல் நீங்க வைத்தீர்களோ அதை அந்த கால பைரவர் உங்களுக்கு தீர்த்து வைப்பார். கடன் தொல்லை நீங்கணும், எதிரி தொல்லை நீங்கணும், ஏவல் பில்லி சூன்யம் விலகணும் என்று என்ன பிரார்த்தனை நீங்க வைக்க வேண்டும் என்றாலும் ஒரே ஒரு பிரார்த்தனையாக இருக்கட்டுங்க. இந்த வெற்றிலை மிளகு பரிகாரத்தை இன்று நீங்க செய்வது ரொம்பவும் நல்லதுங்க. இன்றைய தினம் சனிக்கிழமையோடு வந்திருப்பதால இந்த நாளுக்கு அதிக அற்புத வாய்ந்த பலன் இருக்கிறதுங்க. இந்த வெற்றிலை மிளகு பரிகாரத்தை இன்று இரவு நள்ளிரவு 1 மணி 21 நிமிடம் வரை அஷ்டமி திதி இருக்கிறதுங்க.
அதனால வந்துட்டு இன்று இரவு 11 மணிக்கு முன்பு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செய்யலாங்க. இந்த பரிகாரத்தை செய்வது ரொம்பவும் நல்லது. தவறு கிடையாது. ஆனா நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இந்த பதிவு நல்லதை மட்டுமே செய்யுங்க. பொதுவாக எல்லா மாதங்களிலுமே வளர்பிறை அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி என்று வந்திருந்தாலும், இன்றைய தினம் சனிக்கிழமையோடு வந்திருக்கின்ற இந்த சனிமகா தேய்பிறை அஷ்டமி என்பது கால பைரவிற்கு மிகவும் வழிபாடு செய்வதற்கு ஒரு அற்புதமான நாளாக இருப்பதால், இன்றைய தினம் இரவு 11 மணிக்குள் இந்த வழிபாடை நீங்க செய்வது ரொம்பவும் சிறப்பாக இருக்குங்க. நண்பர்களே, இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்கள், உங்கள் உற்றார் உறவினர்கள் அனைவருக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.